வணக்கம். சினி சினி மினி மினி இயக்குனர் பாரதி ராஜா சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை சொல்கிறேன். பாரதி ராஜா முதல்ல 16 வயதிலே திரைப்படத்தை கமலஹாசன், ஸ்ரீதேவி, ரஜினிகாந்த் வச்சு பண்ணார்ல. அந்த படம் சூப்பர் ஹிட் அமைஞ்சு 175 நாள் ஓடிச்சு. அதுக்கு அடுத்த படம் கிழக்கே போகும் ரயில். சுதாகர், ராதிகா 2 பேரும் புதுமுக கதாநாயகன் கதாநாயகியாக அறிமுகம் செய்யப்பட்டார்கள். அந்த திரைப்படத்தில் விஜயன் அந்த திரைப்படத்தில் அறிமுகமானார். அந்த திரைப்படம் 1 வருடம் தேவி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அண்ணா சாலை, மவுண்ட் ரோட், அதில் 1 இயர் அந்த படம் அந்த தேவி காம்ப்ளெக்ஸில் ஓடி மகத்தான சாதனையை புரிந்தது. அதுபோல் பாக்யராஜ், ரத்தி அக்னிஹோத்ரி நடித்து புதிய வார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பாரதி ராஜானாலே கிராமத்து கதைகள் பண்ணுவதில் மன்னர் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் அந்த காலத்தில் நிலவியது. இப்படிப்பட்ட நிலை நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் பாரதி ராஜா தன்னுடைய ட்ரெண்ட் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அதை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு நினச்சார். பாரதி ராஜா அப்படின்ன உடனே கிராமத்து சப்ஜெக்ட் தான் அப்படின்ற மாதிரி வெளியே இருக்கவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, சிட்டி ஓரியன்ட் சப்ஜெக்டும் தன்னால் பண்ண முடியும் அப்படின்றத வெளியே செயல் வடிவில் நாம் காட்ட வேண்டும் அப்படின்னு நினச்ச பாரதி ராஜா இயக்கிய திரைப்படம்தான் சிகப்பு ரோஜாக்கள். அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் கமலஹாசன், கதாநாயகி ஸ்ரீதேவி. மர்ம முடிச்சுகளை ஏராளமாக கொண்டிருக்கக்கூடிய திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பல இளம் பெண்களை கொலை செய்யக்கூடிய கதாபாத்திரத்தில் கமலஹாசன் நடித்திருந்தார். கமலஹாசன் இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறை கதாபாத்திரத்திலா என்று அந்த காலகட்டத்தில் அனைவருமே ஆச்சரியத்துடன் பாரதி ராஜாவை பார்த்தார்கள். அந்த திரைப்படம் திரைக்கு 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது. அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தவர் இசைஞானி இளையராஜா. பாரதி ராஜாவுக்கு எப்படிப்பட்ட ஒப்பீனியன் வெளியே இருந்துச்சோ அதே தான் இளையராஜாவுக்கு இருந்துச்சு. வில்லேஜ் சப்ஜெக்டு அப்படின்னாலே பாரதி ராஜா. அதே மாதிரி கிராமத்து கதைகள் அப்படின்னா இளையராஜா எக்ஸ்ட்ரானரியாக பாட்டை போட்டுருவார், மிக அருமையாக ரீரிகார்டிங் பண்ணிடுவார். ஆனால் சிட்டி சப்ஜெக்டு அப்படின்னா பாரதி ராஜா எப்படி டைரக்ட் பண்ணுவார், இளையராஜா எப்படி மியூசிக் பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் அந்த காலகட்டத்தில் பத்திரிகைகள் எழுதின. இதையெல்லாம் தாண்டி பாரதி ராஜா சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தை ஆங்கில படங்களுக்கு நிகராக இயக்கினார். அந்த திரைப்படத்திற்கு இளையராஜா மிக சிறப்பாக பின்னணி இசையை அமைத்தார், அருமையான பாடல்களை கொடுத்தார். பாரதி ராஜாவுடைய கலை உலக பயணத்தில் மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படம் அமைந்தது. அதற்கு பிறகு பாரதி ராஜா இயக்கிய கிரைம் பாணி திரைப்படம் ஒரு கைதியின் டைரி. அந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் கே. பாக்யராஜ். பாரதி ராஜாவின் உதவியாளராக ஆரம்ப கட்டத்தில் பணியாற்றிய பாக்யராஜ் தன் குருநாதர் இயக்கக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கு தான் இயக்குனராக கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலத்தில் கதை வசனத்தை எழுதினார். பாக்யராஜ் எழுதிய அந்த கதை மிகவும் மாறுபட்ட முறையில் அமைந்திருந்தது. அந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்தவர் கமலஹாசன். படத்தின் கதாநாயகிகளாக நடித்திருந்தவர்கள் ராதாவும் ரேவதியும். கமலஹாசன் தந்தை மகன் என்ற இரட்டை வேடங்களில் நடித்திருந்தார். அந்த திரைப்படத்திற்கும் இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. அரசியலை பின்னணியாக வைத்து உருவாக்கப்பட்ட திரைப்படம் அது. ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவரின் தொண்டனாக இருக்கக்கூடிய கமலஹாசன் அரசியல்வாதியின் உண்மையான முகத்தை பின்னால் தான் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது எந்த அளவிற்கு கண்களை மூடிக்கொண்டு அந்த அரசியல்வாதிக்கு தான் தொண்டனாக இருந்திருக்கிறோம் என்பதை நினைக்கிறார். தன்னுடைய மனைவியின் மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அயோக்கியர்களை பந்தாடுவது என்ற முடிவுக்கு வருகிறார். அப்படி அவர் தீர்மானித்த பிறகு அவர்கள் ஒவ்வொருவரையும் எப்படி அவர் இந்த உலகத்தை விட்டு நீங்குமாறு செய்கிறார் என்பதை ஆங்கில படங்களுக்கு நிகராக பாரதி ராஜா காட்சிகளை அமைத்து இயக்கியிருந்தார். அந்த திரைப்படம் 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது. அதற்கு பிறகு பாரதி ராஜா இயக்கிய கிரைம் பாணி திரைப்படம் டிக் டிக் டிக். அந்த திரைப்படத்தின் கதாநாயகனும்
கமலஹாசன் தான். அந்த திரைப்படத்தில் கதாநாயகிகளாக 3 நடித்திருந்தனர். அந்த 3 கதாநாயகிகள் ராதா, மாதவி, சொப்னா. இந்த 3 கதாநாயகிகளும் படத்தில் மிகவும் முக்கிய கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார்கள். கிரைம் பாணியில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படத்தின் காட்சிகளை பாரதி ராஜா மிகவும் அருமையாக அமைத்திருந்தார். அந்த திரைப்படத்திற்கும் இசையமைத்திருந்தவர் இசைஞானி இளையராஜா. சிகப்பு ரோஜாக்கள், ஒரு கைதியின் டைரி 2 திரைப்படங்களிலும் எந்த அளவிற்கு பாரதி ராஜா மக்கள் மத்தியில் அருமையான ஒரு பெயரை பெற்றாரோ, அதே போல டிக் 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 என்ற திரைப்படத்திலும் பாரதி ராஜா அந்த பெயரை மக்களிடமிருந்து பெற்றார். ஆங்கில படங்களுக்கு நிகராக பாரதி ராஜா அந்த திரைப்படத்தை இயக்கி இருப்பதாக பத்திரிகைகள் பாராட்டி எழுதின. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில் இருப்பவர்கள் பாரதி ராஜா என்ற மகத்தான இயக்குனரை நினைத்து பார்க்கும்போது கிராமத்து கதைகளை மட்டுமல்ல, கிரைம் பாணி கதைகளையும் ஆங்கில படங்களுக்கு நிகராக இயக்கி மக்களுடைய உள்ளங்களில் நீங்காத இடத்தை பிடித்தவர் பாரதி ராஜா என்ற பெரிய உண்மையை நீங்கள் உங்களுடைய மனங்களில் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த தகவல்களை இங்கு நான் கூறுகிறேன்.